system is a contestant of forming cells and protect the body against infection. By protecting the body's own cells, the immune system keeps a record of every germ microbe it has ever defeated, so it can recognize and destroy the microbe. Andrea, என்னம்மா இது? டைம் ஆகுதுல, சாப்பிட்டு படிமா. வேணாம்மா, சாப்பிட்டா தூங்கிடுவேன். படிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீ படிச்சுட்டு சாப்பிட்டு வந்து படு. நான் போய் தூங்க போறேன். நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? சரிம்மா. என் பேர் ஆண்ட்ரியா. நான் 10th 494 எடுத்தேன். ஸ்டேட் லெவலில் 3rd ரேங்க். நான் 11th பயாலஜி குரூப் எடுத்தேன். 12th 589 மார்க் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 1st ரேங்க் வந்தேன். என்னோட ஸ்கூல்லையும் ரிலேட்டிவ்ஸும் என் மார்க்கை பார்த்துட்டு என்னை அப்படி கொண்டாடினாங்க. டாக்டருக்கு தான் படிக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க. நானும் நீட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தேன். நான் நீட் எக்ஸாமுக்கு எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னு அன்னிலிருந்து நான் எப்போ சாப்பிட்றனோ அப்போ தான் எங்கள் அம்மாவும் சாப்பிடுவாங்க. நான் எப்போ தூங்குறனோ அப்போ தான் அவங்களும் தூங்குவாங்க. இதுக்கும் மேலே எங்கள் அப்பா என் படிப்புக்காக மட்டுமே உழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்ட்ரியா, என்னமா பண்ற? ஏங்க அவளை ஏங்க தொந்தரவு பண்றீங்க? அவளுக்காக தாங்க நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனால் மார்க் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. செகண்ட் டைமும் நல்லா படித்து எக்ஸாம் எழுதினேன். அப்போவும் மார்க் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. ஏன்னா நான் தமிழ் மீடியமில் படித்தேன். யாரெல்லாம் என்னை பாராட்டினாங்களோ அவங்க எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற இந்த ஆண்ட்ரியான்னு எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. நீட் எக்ஸாம்ல நான் தானே மார்க் கம்மியா எடுத்தேன். நான் தானே தப்பு பண்ணேன். நீங்க எதுக்கு சாகணும்? நான் வெயில் தண்ணி கேட்போம். அம்மா அம்மா, தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி கொடுப்பியா? இவ்வளவு யோசிக்கிறாங்க. ஏமா, உங்ககிட்ட தண்ணி தானே கேட்டேன், அதுக்கேமா பேய் அரைஞ்ச மாதிரி பாக்குறீங்க? கையிலே வச்சிருக்கு, இது கொடுக்கறது ஏன் யோசிக்கிறீங்க? தம்பி, ஏங்க ஏங்க குடிக்கிற தண்ணி தட்டி விட்டீங்க? தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டேன், அது ஏங்க தட்டி விட்டீங்க? அதில் விஷம் கலந்துருக்கு தம்பி, அதனால தான் தட்டி விட்டேன். குடிக்கிற தண்ணியில் எங்க விஷத்தை கலந்தீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, என் பொண்ணு +2 நல்ல மார்க் எடுத்தாப்பா. நீட் எக்ஸாம் எழுதி MBBS படிச்சு இந்த ஊருக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாப்பா. ஆனா அது நடக்கலப்பா. ஊருக்கெல்லாம் சொல்லிட்டேன்பா, என் பொண்ணு நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய லெவல்ல வருவான்னு. மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இந்த அவமானம் தாங்காம தான் நாங்க தற்கொலை பண்ணிக்க போனோம். அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? உன் பொண்ணு டாக்டர் ஆயிருமா? உன் லட்சியம் தான் எப்ப நிறைவேறும்? தோத்தவன்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த நாடே சுடுகாடாயிரும். நானும் தோல்வி அடைஞ்சவன் தான். நான் செத்துருக்கணும்னு நினைச்சா 3 முறை செத்துருக்கணும். நான் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தேன். அங்க ஒரு பொம்பளையால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ எந்த வழிக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி துரத்தப்பட்டேன். 1 2 3. தம்பி, சொல்லுங்க. கிடைக்கிறது போதும். டேய், அங்க கம்பெனில டீ கேட்டாங்க, இந்த 3 டீ எடுத்து கொடுத்துட்டு வா. எந்த கம்பெனிலக்கா? அந்த RRS கம்பெனி. அங்க இருக்க கம்பெனியாக்கா? RRS கம்பெனி, அங்க போய் கொடுத்துட்டு வா போ.
அக்கா டீயை தவறி கொட்டிட்டக்கா. டேய் என்னடா இது? டீயே உன்னால ஒழுங்கா குடுத்துட்டு வர முடியல, நீ எப்படிடா வேலை செய்ய போற? என்னடா உன்னால இந்த வேலை கூட பார்க்க முடியல, நீ மத்த வேலை எங்கிருந்து செய்ய போற? குட்ரா இப்படி. இனிமே வேலை இல்ல, போடா நீனு. போடா, நீ எந்த வேலைக்கும் லாய்க்கல, போடா. நீ எல்லாம் என்ன பண்ண போறியோ போ. மூஞ்சியும் மோகரையும் இப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டட வேலைக்கு போனேன். அங்க ஒரு மேஸ்திரி ரொம்ப நல்லவர். அவர் இயேசுவை நேசிக்கிறவர். அவர் என்னையும் நேசிச்சார். அவர் கூடவே வச்சுக்கிட்டு எனக்கு வேலையும் கற்றுக் கொடுத்து ரொம்ப நல்ல மரியாதையாக பார்த்துக்கிட்டாரு. நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தாரு. அதில் என்னையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அதில் வர்ற லாபத்தில் எனக்கும் பாதி கொடுத்து என்னை நல்லா ஊக்கப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் வர்ற லாபத்தில் நிறைய இடங்கள் வாங்கி போட்டேன். எனக்கு வீடு கட்டினேன், காரு வாங்கினேன். இந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் நிறைய பேத்துக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோற்று போயிட்டேன்னு அன்னைக்கே செத்து போயிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்க முடியுமா? தோல்வி கண்டு தவண்டு போகக்கூடாது, தொலைஞ்சும் போகக்கூடாது, வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தோல்வி கண்டு அஞ்சக்கூடாது, தோல்வியை விரட்டி விரட்டி அடிக்கணும். அப்படி விரட்டி அடித்தவர் தான் பிற்காலத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனார். அவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஐயா வணக்கம். வணக்கம் பிரதர். தம்பி இந்த ஆட்டோவை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. லாரன்ஸ் சொன்ன மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்றீங்க ஐயா. எல்லாம் அந்த ஆண்டவர் போல ஆள் இருக்கிறதுனால தான் நாங்களாம் வாரோம் ஐயா. எனக்கு கடவுள் கொடுக்குறார், நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா ஐயா. நல்ல ஆட்டோ வச்சு முன்னுக்கு வாங்க ஐயா. நீங்க தான் ஐயா முதல் சவால். உட்காருங்க ஐயா. கண்டிப்பா வரேன், பார்த்து வாங்க. போலாம் ஐயா. போலாம் பிரதர். ஆள் நம்பிதான் இருக்கேன். தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். உங்க கையால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. கண்டிப்பா தரேன். கஜினி முகமது தெரியுமில்ல, 17 முறை தோத்தாரு, ஆனா 18வது முறை ஜெயிச்சாருல்ல. அதுக்கு என்ன காரணம்? அவர் தன்னம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி சிலுவையில ஜெயிச்சாரு எல்லாத்தையும். அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும். மீண்டும் நீட் எழுதுங்க, ஜெயிக்கலாம்ல, டாக்டர் ஆகலாம்ல. அதான் ஆண்டவர் கூட இருக்காருல்ல. கவலைப்படாதீங்க, தற்கொலை பண்ணிக்காதீங்க. நீங்க சாவணும்னு முடிவு பண்ணிட்டா ஆண்டவர் விட்டுருவாரா? இங்க ஒரு இடம் வாங்கறதுக்கு பார்க்க வந்தேன். அந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மெக்கானிக்கு வர சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு காரில் பார்த்தேன், தண்ணி இல்லை. அதான் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி குடிக்கலான்னு வந்தேன். இங்கே என்னடானா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. என்னை ஆண்டவர் அனுப்பி உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஏசு உங்களை நேசிக்கிறாருமா. மறுபடியும் நீட் எழுதுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இதே ஊருக்கு நீங்கள் டாக்டராக வந்து இங்கே இருக்க மக்களுக்கு சேவை செய்வீங்க. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க டாக்டரா வருவீங்க. இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நீங்க சேவை செய்வீங்க. இயேசு உங்க குடும்பத்தை நேசிக்கிறார். நீங்க உங்க வேலையை பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்துக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவர் சொல்ற மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்ப்பா. நான் மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதுறேன்ப்பா. நிறைய மார்க் எடுத்து டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு சேவை செஞ்சு கண்டிப்பா உங்க எல்லா லட்சியத்தையும் நிறைவேற்றுவேன்ப்பா. வாங்கப்பா போலாம். சரிம்மா. ஆண்டவர் கிருபையால நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து இப்போ டாக்டர் ஆயிட்டேன்.
என்ன ஆசீர்வாதம் நல்லா இருமா நல்லா இருமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருமா. Dum